வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் ஹமாஸ் அஹமத். நான் இறக்காமத்தை புறப்படாமல் கொண்டு தற்போது நிந்தவூர் காசிபுல் மரபு கல்லூரியில் 6 வருடங்களாக கல்வி கற்று வருகிறேன். தற்காலிகமாக இந்த நடந்த சம்பவம் என்னவென்றால், மதரசாவுடைய நிலைமை காரணமாகவும் இன்னும் இந்த சூழலுடைய அனைத்த இந்த இதன் காரணமாக மதரசாவில் தற்காலிகமாக லீவு விடுமுறை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது. அதனூடாக நிர்வாகம், முஸ்தாத்மாரு, இன்னும் பெற்றோர்கள் எல்லாருடைய மசூராவுக்கு மேற்ப இந்த விடுமுறை வழங்கப்பட்டுச்சு. வழங்கி மதரசாவால நிர்வாகத்தாலேயே ஒரு தனியார் பஸ் ஒன்று புக் பண்ணி அந்த பஸ்ஸில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு சென்று வீடு விடுவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. தனியார் பஸ்ஸுடைய கண்டக்டர் இன்னும் டிரைவர்கள் கூறிய பதில் என்ன வந்து சொன்னால், அவர்கள் காரறிவு ஜங்ஷன் ஆடிய கொண்டு அங்கால ஆமிக்காரர்கள் அவர்கள் அங்கால பஸ்ஸை போக விட மாட்டார்கள், அதிலிருந்து டெக்டர் மூலமாக அங்கால பிள்ளைகளை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி அவங்களுக்கு கருத்து தெரிவித்தார்கள். அந்த கருத்துக்கு ஏற்ப நிர்வாகம், உஸ்தாத்மார் மற்றும் எங்களுக்கு கூட அதிபர் வந்திருந்தார். அவங்க எல்லாரும் மசூரா உடனே செய்து அவருக்கு போக தயாராக இருந்த டெக்டர் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளை ஏற்றி அனுப்பினோம். முதல் ட்ரிப்பில் ஒரு 6 பிள்ளைகளை ஏற்றி அனுப்பிட்டு, 2வது ட்ரிப்பில் ஒரு 10 பிள்ளைகள், அதாவது நிறைய கருத்துகள் வெளியிருந்துச்சு. 13, 14 இப்படிலாம் நிறைய கருத்து வந்துச்சு. ஆனால் குறிப்பாக எனக்கு தெரிய வந்தது மட்டும் 10 பிள்ளைலாம் தண்ணியில் அடிக்கப்பட்டு சென்றார்கள். போன மிஷின் கவிழ்ந்து தண்ணியில் அப்படியோ 10 பிள்ளைலாம் தண்ணியில் விழுந்தார்கள். விழுந்ததை நாங்கள் அடுத்தறி போகிறதுக்காக இருந்த இந்த சம்பவம் எங்களோட கண்ணில் அப்படி கண்டதன் காரணமாக இந்த மனம் தாங்கலை. எனக்கு பத்து பிள்ளைகள் தண்ணியில தாழ்ந்தபடி கத்தி கத்தி போகுது உள்ளே. ஒருத்தரும் போய் இவ்வளோ சனம் நின்ற இந்த டெக்டர்ல பைக் ஏற்றி வந்து 2 குடியமாறு கோலையா எல்லாரும் தண்ணியில விழுந்து போறாங்க. ஒருத்தரும் காப்பாத்தல. நிறைய சனம் நின்றுச்சு. எங்களோட அதிபர் ஓடி போய் அவரது நின்று அந்த ஆமி போலீஸ் மாட்ட போய் கையெடுத்து, அவரு சிங்களம் தெரியா, அவர் கையால கும்பிட்டு போய் காப்பாத்தி எங்களோட பிள்ளைகள் அப்படி செல்றாங்க. எல்லாரும் சும்மா இருந்தாங்க. எங்களோட மனசு கேட்கல. நான் துப்பா களை தெரிஞ்சுட்டு ஓடி போய் தண்ணியில பாஞ்சி 2 பிள்ளைகள் என்னால காப்பாற்ற முடிஞ்சது. 2 பிள்ளைகளை தான் நான் காப்பாத்தினேன். மைக்க பிள்ளைய காப்பாத்துறதுக்கு முயற்சி செஞ்சேன். அந்த பிள்ளைகளை காப்பாற்றக்குள்ள மைக்க பிள்ளைகள் பேரை சொல்லி கூப்பிடுதுயா, எனக்கு பேரை சொல்லி காப்பாத்தின்னு கூப்பிடுதுமா. அம்மா இந்த பேரை சொல்லி அந்த பிள்ளைகள் கூப்பிடு. எனக்கு காதல கேட்டனா எனக்கு தூக்கமும் போயில்லம்மா. அப்ப தண்ணியிலேருந்து போயிட்டு தண்ணி கடும் போக மகளுக்கு தண்ணியில போயில யாரும் போக மாட்டாங்க நம்பி அந்த தண்ணியில. எனக்கும் என்ன தைரியம் அல்ல தந்தாண்டு தெரியா. அந்த தண்ணியில எனக்கும் அப்படி ஒரு தைரியம் வந்து பாஞ்சு போனேன். கடும் கஷ்டப்பட்டேன் அந்த தண்ணியில போகல. கடும் உள்ளுவையும் அடியும் அந்த கம்பியில எந்த கம்பியில கடுமையா ட்ரை பண்ணி நானும் என்ன காப்பாற்றணுங்கிற நோக்கம் பல இடத்துல முயற்சி செஞ்சு நானும் நீச்சல் அடிச்சு பார்த்தேன். அந்த நீச்சல் அடிச்சு எதிர் நீச்சல பெரிய அந்த தண்ணியில அப்படி போயிடுச்சு. இனி நானும் என்ன மனசு தளர விட்டேன். நாம போற இடத்த போய் பார்ப்போம். பின்னால் அப்படியோ போய் எலும்பளவுக்கு போய் கடைசி வரைக்கும் போய் கல்மூன் அப்படி அந்த கோவில் அந்த சேத்து வழியை தான் போய் அப்படி போகலாம். மரங்கள் அம்பிடிச்சு அந்த கையில பிடிபட்டு அப்படி தள்ள மாதிரி அங்காளங்க புள்ள மேல வந்து அவர்கிட்ட நின்றாக்கிட்ட கெஞ்சிக்கிறா. அவரோட காலெல்லாம் பிடிச்சி எனக்கு உண்மையிலேயே அவர்கிட்ட நின்ற காரதி பாட்டி உதவி செஞ்சு அவளை நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறேன். மனசால செல்லையில அவர் நேர சந்திக்கணும் தான். அவங்க தான் எனக்கு தயார் செஞ்சு ஒரு போட்டன் எடுத்து வந்து அந்த உடனே தேடி ஒரு பிள்ளைய எடுக்கப்பட்டு உடனே உயிரோடு எடுத்தாங்க அந்த பிள்ளைய. எனக்கு அது மிகவும் கடும் சந்தோஷம். எல்லாரும் முக்கியமா போன பிள்ளையில அவ்வளோ இருந்து வாசிங்க எங்களோட ஒண்டா கிடந்து எங்களோட உயிரோட கிடந்தவங்க எல்லாரும் நாங்க உண்டா சிரிச்சு உண்டா வந்த பஸ்ஸில் இருந்தோம்மா. எல்லாரும் வாசிங்க கட்டாங்க எல்லாரும். நான் இறக்காமத்துல நான் என்ன காரணம்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு அளவுக்கு நீச்சல் தெரிஞ்சதான் நான் 2 பிள்ளைகளை காப்பாற்றினேன். நான் இறக்காமத்துல வந்து எங்களோட குளங்கள்ல கொஞ்சம் அப்படி குளிக்க போனேன். தாய் பொண்ணுக்கெல்லாம் தெரியா, நான் தெரியாம தான் போறேன். போய் சும்மா குளிச்சு சாஞ்சி வந்து எனக்கு அதுல கொஞ்சமா நீச்சல் தெரிஞ்சது. என்னால இந்த 2 பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு அளவு துணிச்சல் வந்துச்சு. அதனால
நான் இந்த குறிப்பிடுற விஷயம் என்னன்னு சொன்னால், நீச்சல் கத்துக்கிறது, தன்னை பாதுகாக்கிறதுக்குரிய வழிமுறைகளை கத்துக்கிறது மிக அவசியம் நான் கருதுறேன். அதனால தன்னை காப்பாற்றக்கூடிய முக்கியமான தேவைப்பாடு நீங்க அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். நெருப்பில் இருந்து எப்படி காப்பாற்றிக்கொள்ளணும், தண்ணியில எப்படி நாம காப்பாற்றிக் கொள்றோம் தன்னை, இப்படி காற்றடிகள் நாம இப்படி காப்பாற்றிக் கொள்ளணும், நம்மளை நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இந்த கலைகளை பற்றி எல்லாரும் சம்பூர்ணமா படிங்க. கட்டாயமா நான் இதுல செல்ல வர விஷயம் சொன்னா, எங்களோட அந்த பிள்ளைகளுக்கு ஆசைங்க எல்லாரும் கையேந்தி எல்லாரும் கேளுங்க, பிள்ளைகள் சொர்க்கம் போகணுமா.